பாருங்க அத்த, ராம் கூட சண்டை போட்டுட்டு ரவி இங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. மேனேஜர் 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. இவரு ஃபோன் அட்டென்ட் பண்ணாம ஃபோனை தூக்கி போடுறாரு. ரவி, பிரச்சனை அண்ணன் கூட தானே? மேனேஜர் கிட்ட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு மனசே சரியில்லைம்மா. இங்க யாருக்குமே மனசு சரியில்லை ரவி. நாம செய்யற கடமையில இருந்து நம்ம ஒதுங்கிட முடியாது. ராம் கூட சண்டை போட்ட, ராம் உன்னை திட்டினா, பதிலுக்கு நீயும் ராம திட்டிட்ட. அத்தோட அது முடிஞ்சு போச்சுப்பா. அதை தொடர்ந்து வளர்த்துட்டு இருக்க முடியாது ரவி. இங்க நம்ம குடும்பத்துல அதையும் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு. கூடவே பிசினஸ் நிர்வாக பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுமா. அண்ணன் என்ன திட்டினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. அப்புறம் என்ன? அண்ணனை நான் தான் வாய்க்கு வந்தபடி திட்டேன். நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அண்ணன் கூட சண்டை போட்டதே இல்லை. அண்ணங்கிற உரிமையில பேசியிருக்கேனே தவிர மனசு நோக்கிற மாதிரி என்னைக்குமே சண்டை போட்டதே இல்லை. இன்னைக்கு அண்ணன் மனசை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். நான் அப்படிலாம் பேசிருக்க கூடாது. கொஞ்ச நேரத்துல எனக்கு புத்தி கெட்டு போச்சு. பாவா அண்ணன் ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. சின்ன வயசுல கூட நாங்க சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை. சின்ன வயசுல இருந்து எந்த பொருள் வாங்கினாலும் அண்ணன் ஓடி வந்து என்கிட்ட தான் முதல்ல கொடுப்பாரு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. ஆமான்னு சொன்னா அதை அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாரு. அவர் எத்தனை பொருள் ஆசைப்பட்டு வாங்கி அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு தெரியுமா? எதை நான் படிக்கணும்னு அண்ணன் தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. என்னை முதல்ல ஆஃபீஸ் கூட்டிட்டு போனது அப்பா இல்ல, அண்ணன் தான். எனக்கு ஆஃபீஸ்ல பொறுப்பான நிர்வாகத்துல உட்கார வைக்கணும்னு அப்பா கிட்ட சண்டை போட்டு என்னை தனி கேபின்ல உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. ஆஃபீஸ் நிர்வாகத்தை பூரா எனக்கு அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு. பிசினஸ்ல எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒண்ணுக்கு பல தடவை சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பா கூட எனக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்ததில்ல. என்னை தனியாவும் பிசினஸ் செய்ய சொல்லி அதுக்கு தேவையான அத்தனையுமே செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு அப்பா கிட்ட அவர் தான் சண்டை போட்டு எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. என் வாழ்க்கையில ஒரு வளர்ப்பு அப்பாவா இருந்தாரு. தொழில குருவா இருந்து சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். அவரை எதிர்த்து அவர் மனசு நோகும்படியா பேசிட்டேன். நான் வாழ்க்கையில விளங்கவே மாட்டேம்மா. ரவி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. வனிதாவால தான் நீங்களும் அவரும் சண்டை போட்டீங்களே தவிர மனசளவுல நீங்க 2 பேரும் சண்டை போடல. அவர் என்னதானே திட்டினாரு? நீங்க கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம்ல. எதுக்கு அவர் கூட அவ்வளவு கோவமா பேசி சண்டை போட்டீங்க? அண்ணி, அந்த கேடு கட்ட வனிதா பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணன் உங்களை திட்டும் போது நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தப்பு செஞ்சவ அவளை தான் அண்ணன் திட்டிருக்கணும். இல்ல வனிதா உங்க சோதனை பண்ணது நானு. என்னதானே அவர் திட்டிருக்கணும்?